திராவிட இயக்கத்தின் இன்றைய தலகர்த்தர், இளைஞர் அணியின் உதயசூரியன், நமது நம்பிக்கை நட்சத்திரம், தமிழர் ஆட்சியின் துணை முதல்வர், வாழ்க வாழ்கவே. இங்ஙனம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக. கனமழை எதிரொலி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி, காரைக்காலில் கல்வி நிலையங்களுக்கு இன்று விடுமுறை அளித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வங்கக்கடலில் பெங்கல் புயல் உருவாகக்கூடிய நிலையில் மயிலாடுதுறை, நாகை, கடலூர், திருவாரூர், தஞ்சையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. திருச்சி, ராமநாதபுரத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 9 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை இன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய நிலையில் 9 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை, நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் இன்று பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. அரியலூரில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அரியலூரிலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் தொடர்ந்து மழை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறக்கூடிய நிலையில் 9 மாவட்டங்களுக்கு இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது பெங்கல் புயல். சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் புயலாக இன்று உருவாகும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கடற்பகுதி வழியாக தமிழக கடற்கரை நோக்கி புயல் நகரும் என்று கணிப்பு வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே அது எதன் வழியாக கரையை கடக்கும் என்று கணிக்க முடியாத நிலை இருந்தது. இந்நிலையில் இலங்கை கடற்பகுதி வழியாக தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து 670 கிலோமீட்டர் தொலைவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இன்று அது புயலாக மாறுகிறது. மணிக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த தாழ்வு மண்டலம் தற்போது 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. அதனுடைய வேகம் கூடியிருக்கக்கூடிய நிலையில் இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையில் இன்று ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர் உட்பட 10 மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், தஞ்சை, நாகை, திருவாரூரில் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறையில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது வானிலை ஆய்வு மையம். ஏற்கனவே மயிலாடுதுறையில் ரெட் அலர்ட் விடுத்திருக்கக்கூடிய நிலையில் இன்று அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் வேதவள்ளி. வேதவள்ளி, இன்று பெங்கல் புயல் உருவாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரும் வேகமும் அதிகரிச்சிருக்கு. 8 கிலோமீட்டர்ல இருந்து 10 கிலோமீட்டர் வேகம் அப்படின்னு அதிகரிச்சிருக்கு. என்ன விவரம்? இது எப்பொழுது கரையை நோக்கி நகரும், என்ன கணிச்சிருக்கிறாங்க? 29ஆம் தேதி கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தற்போதைய சாத்தியக்கூறுகளை பார்க்கும்போது தெரிகிறது கார்த்திகா. அதை வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். இன்னும் எந்த இடத்துல கரையை கடக்க போகுது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் வானிலை ஆய்வு மையத்தால தெரிவிக்கப்படல. தற்போதைய நிலைமையில, அதாவது இரவு 2:30 மணிக்கு வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதோடைய பகுதி பத்தி. அதற்கு பிறகாக இன்னும் சற்று நேரத்துல அடுத்த அறிக்கை வெளியிடுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அறிக்கையின் அடிப்படையில சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில 670 கிலோமீட்டர் தொலைவிலையும் 470 கிலோமீட்டர் தொலைவு தென்கிழக்கு திசையில நாகப்பட்டினத்திற்கு அருகேவும் தற்போது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நகர்ந்து வருகிறது. இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக அது புயலாக வலுப்பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. புயலாக வலுப்பெறும் பட்சத்துல பெங்கல்னு பெயர் வைப்பார்கள். இது சவுதி அரேபியாவினால பரிந்துரைக்கப்பட்ட பெயர். இது தொடர்ந்து 29ஆம் தேதி வரைக்கும், இன்றைக்கு 27, தமிழக கடற்கரையை நோக்கி, அதாவது தமிழக கடற்கரை ஒட்டி பேரலாக அப்படியே சென்னை வரைக்கும் அது நகர்ந்து வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கரையை கடக்காமல் அவ்வாறாக நகர்ந்து வரும்போது அதிகப்படியான மழை மேக கூட்டங்கள் நம்முடைய நிலப்பகுதிக்கு அருகே பட்டு கனமழையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுகிறது. முன்னதாக பாண்டிச்சேரிக்கு அருகே கொஞ்சம்
நகர்ந்து வர்ற மாதிரி காமிச்ச நிலையில சென்னை வரைக்குமே அது நகர்ந்து வர்ற மாதிரி தற்போதைய வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கை தெரிவிக்கிறது. இது தொடர்ந்து நகர்ந்து வரும் பட்சத்துல புயலாகவே கரையை கடக்கும் பட்சத்துல அதிகபட்சமாக 85 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் காற்றுடைய பாதிப்பு அப்படின்றத விட நம்ம மழையுடைய பாதிப்பு தான் அதிகமா பார்க்கணும். எப்பவுமே ரெண்டு சிஸ்டம் சொல்வார்கள். ஒன்று ரெயின் பியரிங் சிஸ்டம் என்று சொல்வார்கள், இன்னொன்னு விண்ட் பியரிங் சிஸ்டம் என்று சொல்வார்கள். அதிகமாக காற்றை கொடுக்கக்கூடிய சிஸ்டம், அதிகமாக மழையை கொடுக்கக்கூடிய சிஸ்டம் என்று சொல்வார்கள். இந்த செங்கல் புயலை பொறுத்த வரைக்கும் மழையை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று காலையில நம்ம பார்த்தோம் பரவலாக மிதமான மழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பெய்ஞ்சது. அதன் அடிப்படையில அதிகபட்சமாக மணலில 13 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாயிருக்கிறது. அதுக்கு பதிலாக கத்திவாக்கம்ல 11 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கிறது. திருவொற்றியூர்ல 7 சென்டிமீட்டர் போன்ற பல்வேறு இடங்களையும், அதாவது ஒரே ஒரு இடத்துல மட்டும் 13 சென்டிமீட்டர் மழை, மற்ற இடங்கள்லயும் நம்ம பார்த்தோம்னா 6 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் அப்படின்னு பரவலாக ஒரு மழை பொழிவு அப்படின்றது இருந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இதன் அடிப்படையில டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்குமே கூட நேற்றும் பரவலாக மழை பெய்தது. இரவு கொஞ்சம் மழை விட்டிருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய நேரத்துல மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அது மிக கனமழையாகவும் இருக்கக்கூடும். இப்போ வானிலை ஆய்வு மையம் 7 மணிக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பின்படி 10 மணி வரைக்கும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்த்தோம்னா திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் எல்லாம் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. நீலகிரி, கோவை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல லேசானதுல இருந்து மிதமான வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற வானிலை ஆய்வு மையம் தற்போது அந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதையே நம்ம அண்மை செய்தியாக தான் இப்ப பார்க்க போறோம். 10 மணி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களையும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு ஏற்கனவே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனையும் நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். பள்ளி கல்லூரிகள் அப்படின்னு பார்க்கும்போது திருவள்ளூர், விழுப்புரம், திருவாரூர், திருச்சி, கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, ராமநாதபுரம், நாகை, புதுச்சேரி, காரைக்கால்ல பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை போன்ற மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. கொடைக்கானலையும் கனமழை காரணமா பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான செய்தியையும் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் மழை தொடர போகிறது. மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போது ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கையுடைய சில பகுதிகளில் மிக கனமழையை கொடுத்துட்டு இருக்கு இந்த செங்கல் புயல். அது தொடர்ந்து தமிழக கடற்பரையை நோக்கி பேரலாக நகரும் போது கடற்பகுதி முழுவதுமே, அதாவது கடலோர மாவட்டங்கள் அனைத்துமே மழையை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அதுலயும் குறிப்பா சென்னை, செங்கல்பட்டு போன்ற கேடிசிசி ஜோன்ல நமக்கு 29, 30 ஆகிய நாட்கள்ல மிக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையின் அடிப்படையில பார்த்தோம்னா 4 நாட்களுக்கு மிக கனமழை தொடர்வதற்கான, கேடிசிசி ஜோன்ல மிக கனமழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டெல்டா மாவட்டங்கள்ல அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதன் அடிப்படையில சிவப்பு எச்சரிக்கை, ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கும் மழை தொடர்ந்து வருகிறது. இன்னும் சில மணி நேரங்களுக்கு பிறகு அங்கு அதீத கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஏன்னா பேண்ட்ஸ் உள்ள மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவுட்டர் பேண்ட்ஸ் என்று சொல்வார்கள், அடர்மேக குவியல்கள் இருக்கக்கூடிய அவுட்டர் பேண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய தமிழக பகுதியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அவ்வாறாக வரும்போது நமக்கு இன்டென்ஸ் ரெயின்ஸ் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பார்த்திருக்கோம் நம்ம அண்மை செய்தி என்னன்னா 25 மாவட்டங்கள்ல மழை தொடரும். இப்பதான் நம்ம குறிப்பிட்டிருந்தோம் சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள்ல எந்தெந்த மாவட்டங்கள்ல மிக கனமழையிலிருந்து அதிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத இப்பதான் நம்ம சொல்லியிருந்தோம். திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள்ல நமக்கு மிதமானதிலிருந்து ஆங்காங்கே சற்றே கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. லேசான மழையில பார்த்தோம் அப்படின்னா நீலகிரி, கோவை, கள்ளக்குறிச்சி, திருச்சி, தென்காசி, விருதுநகர், மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல லேசான மழை எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 25 மாவட்டங்கள்ல நமக்கு 10 மணி வரைக்கும், இன்று 10 மணி வரைக்கும் மழை தொடர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தற்போதைக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. கார்த்திகா, இன்று மாலை அல்லது இரவுக்குள் பெங்கல் புயல் உருவாக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மழையை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறீங்க. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேதவள்ளி. மீண்டும் தொடர்பு. 25 மாவட்டங்களில் மழை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு உட்பட 25 மாவட்டங்களில் மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.
காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூரில் மழை நீடிக்கும் என்று கணிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கு மழை பெய்து வரக்கூடிய நிலையில் மழை நீடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை, ராமநாதபுரத்திலும் மழை தொடர வாய்ப்பிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 25 மாவட்டங்களில் மழை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று இரவு அல்லது மாலைக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என்று கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த 4 நாட்களுக்கும் மழையை எதிர்பார்க்கலாம். மிக கனமழை முதல் அதிக கனமழை வரை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தஞ்சை, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர், சிவகங்கை உட்பட கிட்டத்தட்ட 25 மாவட்டங்களில் மழை தொடரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் காலை 10 மணி வரை 25 மாவட்டங்களில் மழை தொடரும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் மழை தொடரும் என்றும், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூரிலும் மழை தொடரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. திராவிட இயக்கத்தின் இன்றைய தலகர்த்தர், இளைஞர் அணியின் உதயசூரியன், நமது நம்பிக்கை நட்சத்திரம், தமிழர் ஆட்சியின் துணை முதல்வர், வாழ்க வாழ்கவே. இங்கனம், திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக.